குளிச்சாமி திருந்தாம தர்றான் என்னம்மா டான்ஸ்கார பிள்ளைதாடி சத்திரபதி பிள்ளைதாடி வந்தாட்டம் ஐயா தானே பேசிட்டு போறேன் இப்போ காலம் உனக்கு கடைசியில கட்டா வேகணும்ல தாத்தா தானே இருந்தால எல்லாருக்கும் வணக்கம் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடே ராமதாசனே எப்படி இருக்கீங்க வந்தவனே இடுப்பு பிடிக்கிறேன் விளங்காதவ விளங்குமா இது வந்து ஸ்டைலுப்பா நீ என்ன புடுங்குற ஸ்டைல் நீ என்ன இடுப்புல கையோ உட்காந்துருக்க அதுக்கு நான் புள்ளதாச்சின்றதா அபிராம பாத்தினூர் வரைக்கும் மழை வச்சு நீங்க சாண்டுதான் முடிஞ்சிடா மழை பரமக்குடி நடத்துனதே பெரிய விஷயம் பாத்துக்க. அப்போ வணக்கப்பே அண்ணே வணக்கம்ண்ணே எப்படின்னே இருக்க ஒரு ஓரத்துல ஏன் இருக்க நடுவுல வேணா உட்காந்துக்க சாமி நடுவுல ஆள் இருக்காங்கல்ல அப்ப நீ மூடுப்பா கூட வணக்கம் கூல ஒருத்தி வரமாதி ஏன்டா ஒருத்தி வரமாட்டானா யாரு எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. பாவம் கூலுச்சாமி வந்து ஒரு 2-3 வருஷமாவே ஏர்வாடியில் வச்சிருந்தேன். மனநோய் பிடிச்சி காம வெறி பிடிச்சிருச்சு அவனுக்கு. அதனால அங்கே வச்சிருந்து இப்போ தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். தப்பா எடுத்துக்கிறாதீங்க. பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கு கமிட்டியார்கள் எல்லாருக்கும் வணக்கம். பொன்னாட பத்திரமா தயவு செஞ்சு வந்து போத்திருங்க. அழுவனா அதுக்கெல்லாம் ஆள் இல்லை, அதுக்கு ஒரு நேரம் ஆகும்ல. அந்த அண்ணன் இன்னும் 2 பாட்டு பாட சொல்லியிருக்கலாம்ல. எம்எஸ்கே யாரு பாது அண்ணே பவதாரணி டான்ஸ் அவர்களுக்கு ஆறுபடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை எளிவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியாளர்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. செவ்வந்தி பூ முடிச்சு செவ்வந்தி பூ முடிச்சு என்னமோ என்னமோ
நம்ம தாக்குதல இந்த களிமண்ல நிக்க முடியாது. தலை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சந்தர் வருது மயிலாட வந்தாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்பு மயிலாட வந்தா அழகான பொண்ணுடா கேட்ட பண்ணடா ஏ கூடு சாரி யாரும் கோச்சுக்காதீங்க. என்னப்பா அதை விட நீ நல்லா தான் இருக்க. அசந்து மசந்து குப்புற படுத்துறாத. காலி விளக்கணை ஊற்றி திரி வச்சு விளக்கு ஏற்றிருங்க. அப்புறம் மாமா நல்லா இருக்கீங்களா? எல்லார் ஊர்லேயும் நம்ம போனோம்னா காப்பி வாங்கி கொடுப்பாங்க, டீ வாங்கி கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல தான் இனிப்பா பாயசம் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குல்ல வித்தியாசமா? அப்புறம் போக போக இருங்கிருச்சுன்னா அப்புறம் வலிச்சுதான் கொடுக்கணும். தொன்னையில வச்சு தண்ணி ஊத்திக்கிட்டே. ஐ எம் சாரி, வந்த வேகத்துல தெரியாம ஒரு பொம்பளை பிள்ளை மேல இடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏடா யாராச்சும் தெரியாம இடிச்சிட்டு வேணும்னே இடிச்சிட்டு தெரியாம சொல்ற உலகம். சரி அப்படிலாம் கிடையாது மாமா. நீ வேணும்னே இடிச்சிட்டு ஏடா நான் யாரு மருமை? உங்க மருமை இல்லையா? நீ களமாடு மாதிரி இருக்கிறா தெரியல என்கிற. அதெல்லாம் தெரிஞ்சுதானே இடிச்சு விட்டு நானே ஒத்துக்கிறேன். பொதுவா நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு வைங்களேன், பண்ண தப்ப நம்ம உணர்ந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அதை விட்டு விட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு பேசணும்னா பிரச்சனை வேற மாதிரி தான் போகும். தப்பு பண்ணிட்டேன் இருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்கறது நம்மளுடைய கடமை. நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? இதை செய்யாதீங்கன்னு சொன்னோம்னா அதை வீம்புக்குன்னு செய்வாங்க. அதான் நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம். இங்கு குப்பையே கொட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் ஒரு லாரி குப்பையை கொட்டி வச்சிருப்பாங்க. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு செவுத்துல ஆனாவனா எழுதுவாங்க. ஆனா ஆவண்ணான்னு. அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் வீம்புக்குன்னு செய்வாங்க. நம்ம அப்படிலாம் ஆள் இல்லைங்க. செஞ்ச தப்ப உணர்ந்தாச்சு. 1000 இருந்தாலும் பொம்பளை பிள்ளை நம்ம அடிச்சிருக்க கூடாது. ஒரு சாரி மன்னிப்பு கேட்கறதுனால என்ன வரப்போகுது? குடியா முழுக போகுது. அந்த பஞ்சக்காதீங்க. என்ன பொம்பளை பிள்ளை பேயாது இல்ல, பக்கத்துல வாய குரங்கு சுத்து மாதிரி கொண்டு வந்து பயந்துட்டேன். இல்ல மூஞ்சி அப்படித்தான் இருக்கு குரங்கு மாதிரி. சாரி. ஹலோ எஸ்கியூஸ் மீ மேடம். 1000 தான் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளையை நான் இடிச்சிருக்க கூடாது. எஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை தான் பேசுறேன். ஹலோ. அது கொஞ்சம் மைண்ட் கோளாறு. அப்படியா? குளிச்சாமியோட சேர்ந்ததோ? குளிச்சாமி இவளை தான் ஒன்றா வச்சது ஒரே ரூம்ல. மேடம் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களை நான் வந்து இடிச்சிருக்க. ஹலோ மேடம், உங்களை தான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்துக்க
கருணாக்காரி விழுந்து கடிச்சாண்டா ஆஸ்பத்திரி 1000 தான் இருந்தாலும் ஒரு பெண் புள். அதான் சொல்லிட்டேன்ல லூசுண்டு என்ன செய்ய சொல்ற? அக்காளி பெரிய ஆடுகளி முடியா இருப்பா போல இருக்கு. அக்காளி ஒரு இடத்துல நிக்கிறாளா? ஏன் கோபப்படுறீங்க? ஏன் கோபப்படுறீங்க? நாங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதை விட மிகப்பெரிய குற்றம் நீங்க என்னைய தேவையில்லாம பேசுறது. நானா கண்டு ஒரு பொம்பளை பையலாது ஒரு ஆம்பளை பையலாச்சே ஒரு மரியாதை கொடுத்து பேசுவோம். தன்னை மறந்து நம்ம எதுவும் பேசிடக்கூடாது. நல்ல குடும்பத்துல பிறந்த மனுஷன், நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு ஆம்பளை அப்படின்னு ஒரு மரியாதைக்காக உங்களை நான் மரியாதையா பேசுறேன். இதே நானா இருக்கா கட்டு சரியா போச்சு. இதே வேற பிள்ளையா இருந்ததா என்ன கேட்டிருக்கோம்? முட்டா போல நீ எல்லாம் சொத்த திண்டியா சொத்த பிய திண்டியாடா அப்படின்னு கேட்டிருக்குமா? கேட்டிருக்காதா? ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஏன்னா ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னா அது பவதாரணி ஒரு பிள்ளை. நீங்க பேசுங்க, நீங்க நீ பேசி பாரு, நீ பேசி பாருங்க, நல்லா பேசியா பேச ஒன்னும் என்னை பேச விடு. உங்களை நான் பேச வேணாம்னு சொல்லல. இல்லைன்னு நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. முடிச்சிட்டீங்களா? பேசுங்க பேசுங்க. நானே எரிச்ச இதுல இருக்கேன். உட்காந்து சொல்றேன். இங்க பாருங்க, மேடை நல்ல ஒரு பெரிய மேடை, நாகரிகமான மேடை, சின்னதா தானே இருக்கு. சரியா? தயவு செய்து நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க பேசுங்க நீங்க பேசியா நல்லா பேசியா பேச சொல்லிட்டா கூட. அண்ணே நல்லா இருப்ப. காலையில மாமே கருப்புசாமி சம்பளம் எனக்கு 5000 கொடுத்துருவாரு. அதில் 2500 அவன்கிட்ட கொடுத்துறேன். இந்த மைக்கில் மட்டும் லேசா எர்த்து மட்டும் வச்சு விடு. கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி நீ வேற 5000 சொல்லிட்டு ஓடிடுவா பிள்ளைடாக்கிட்டு சம்பளத்தை தானே சொல்றேன். எர்த்து மட்டும் வச்சு விடு. எதுக்குப்பா எடுத்து வைக்க சொல்றீங்க? ஒன்னும் என்னை பேச உங்களை நான் பேச வேணாம்னு சொன்னேன்னா நீங்க என்னை எடுத்து வைக்க சொல்லலாம். உங்களை நான் பேச வேணாம்னு சொல்லல. நல்லா பேசுங்க, மேல பேசுங்கய்யா. இருமா நான் பேசிக்கிறேம்மா. பேசியா பேச நானும் பொறுமையாத்தான் போறேன். தங்கப்பாண்டியனே உன் மூஞ்சிக்காக பாக்குறேன். ஒண்ணு என்ன பேச விடல, நீ பேசு. என்ன பேச விடாம பேசினா என்னத்த பேச? உங்களை நான் பேச வேணாம்னு சொன்னேன். தாண்டி சொல்றேன். நானும் சொல்றேன் பேசிக்கிறேன். எங்க அமைப்பாளர் இங்க வாப்பா. இந்த காய்கறி தூக்குறதுக்கு ஒரு கொண்டி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பேன்ல, அதை எடுத்துட்டு வா. பக்கம் கீழே கொடுத்து மொத்தமா கிழிச்சு விட்டுருவோங்க. ஏற்கனவே கிழிஞ்சு போய் தான் கிடக்காது. முகரை பாரு முகரைய. ஒண்ணு என்னை பேச விடலன்னா நீ பேசு. எடுத்துக்கிட்டு விட்டான்னு வை. முகரைய பாரு முகரைய. கழு செனத்தவள மாதிரி பொம்பளை பிள்ளை நாகரிகமா பேசுங்க. ஆம்பளை பையன் மரியாதையா பேசுங்க. நான் எவ்வளவு டீசென்டா ஊருக்கு எவ்வளவு மரியாதையா பேசுறேன். ஏன்னா சட்டி நிறைய பாயாசம் இருக்கும். எனக்கு மட்டும் தர மாட்டீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. கவலைப்படாது, எல்லாம் சாப்பிட்டுட்டு பின்னால பேண்டு வைப்பாங்க. அதை தர உனக்கு. முகரைய பாரு முகரைய. முதல் நாகரிகமா பேச கத்துக்க. மரியாதையா பேச. ஒரு ஆம்பளைய பார்த்துட்டு சொத்த திண்டியா பிய திண்டியான்னு யாரை பார்த்து பொம்பளை பிள்ளைய ஒரு மேடையில ஒரு மக்களுக்கு முன்னாடி இடிக்கிற. இடிச்சதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்க வரல. மன்னிப்பு கேட்டா இடிச்சா இது சரியா போயிருமா? அப்ப உன்னை தூக்கி போட்டு ரேப் பண்ணிட்டு மன்னிப்பு களிமண்ணா கிடக்கு. பரவாயில்ல, குளிச்சுக்கல. 4 குடம் தண்ணி உள்ள இருக்கு. உனக்கு வேணும்னா எங்களுக்கு வேணும். ஆளும் முகரைகளும் மூஞ்சிகளும் பாரு. அக்கால புள்ளை பார்த்தீங்கன்னா புளி மூட்டை பத்தி வச்சிருக்காங்க. நாகரிகம் தெரியாத புளி மூட்டை உப்பு மூட்டைன்னு என்னைய சொல்லக்கூடாது. என்னமா பண்ணுவேன்? என்னைய பார்த்தா புளி மூட்டை மாதிரியா இருக்கும் உங்களுக்கு? ஆளு மூஞ்சி சைஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. நான் நல்லா தான் இருக்கேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க. மரியாதையா பேசி மரியாதை வாங்க கத்துக்க. பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து நான் அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன். நல்ல மனசு வேணுமா? இந்த நல்ல மனசு வேணும்பா. உனக்கு நல்ல மனசு வேணும். ஒரு ஆம்பளை நான் இடிச்சிட்டேன்ல, மன்னிப்பு கேட்க இறங்கி வரேன்ல, அப்ப நீ என்ன நினைக்கணும்? பரவாயில்ல, ஆம்பளையா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த பெருந்தன்மை வேணும். அதை விட்டு ரொம்ப பேசுறியே. இங்க பாரு, படுக்க வச்சு வாய பரட்டுன்னு குளிச்சு விடு. மதுக ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். பவதாரணி இங்க பாருங்க, என்னது பேசுறது கிழிக்கிறதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிற கூடாது. நீங்க இந்த உருட்டுறது மிரட்டுறது அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோ. இந்த அரட்டுறது உருட்டுறதெல்லாம் நீங்க வேற ஆள்கிட்ட வச்சுக்காங்க. வேண்டாம், பிரச்சனை விலை கொடுத்து வாங்காத. பிரச்சனைய கை கொடுத்து வாங்காதீங்க. ஒரு சிங்கத்தை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த சிங்கம்? அந்த மூலையில உட்காந்துருக்கு பாரு. கூடுசாமியா? வாக்காளி இறக்கி விட்டுன்னு வை. ஒரே நக்கா நக்கி போடும் பாத்துக்க. என்ன ரொம்ப சர்வசாதாரணமா பேசுற? எதையும் சாதாரணமா நினைக்காதமா. வாய்ப்பு கொடுத்து பாரு. அவனை 2 பேரும் சேர்ந்து வையாதிய. அவன் தான் புரோக்கர், ஆள் பாக்குறவன். பாத்துக்க. அப்ப 500 ரூபா தரேன், அங்க போய் நின்னுக்கப்போ. பொம்பளை பிள்ளை வாய் எடுக்காம பேச. ஒரு ஆம்பளை பையன் மாதிரி பேசுங்க. ஆம்பளை பேசி என்ன நீ சாதிக்க? ஒரு பொம்பளை பிள்ளைய பேசி நீ என்ன தள்ளிட்டு போறீங்க? ஆம்பளை பேசினா சரித்திரம், பொம்பளை பேசினா அட்டை தரித்திரம். நீங்க எல்லாம் சொல்லிக்கிறதா? நான் சொல்லணுங்க. அத எங்கேயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கா?
எங்க சொல்லு பாப்போம். ஆம்பளை பேசி ஒரு குடும்பம் கெட்டு போயிருக்கு, ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கு, எங்கேயாவது சொல்லு பாப்போம். 2 பொம்பளை சேர்ந்தா போதும், அதோட குடும்பமே க்ளோஸ் ஆயிரும். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன மிஞ்சி போனா நாங்க எங்க சண்டை போடுவோம்? இந்த டாஸ்மார்க் கடையில தான் சண்டை போடுவோம். அடே அப்பா, ஒரு கட்டிங் கூட போயிருச்சுன்னா சண்டை போடுவோம், அவ்வளவுதான் எங்க மவுசு. ஆனா எங்கேயாவது ஊர்ல திருவிழா நடக்கும் பொழுது எங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்ல குடும்பத்துக்குள்ள எங்கள்கிட்ட பிரச்சனை வந்திருக்கா? திருவிழாவே கெடுறதே உங்கனால தானே. என்ன எங்கனால வருதானே கேட்டா என்ன அர்த்தம்? என்ன கெடுது? 5 லட்சம் ரூபாய் செலவு போட்டு ஒரு திருவிழா நடத்தினாலும் அந்த 145 ரூபாய் சரக்க போட்டு நான் திருவிழாவே கெடுத்து புரியலையா? மித்தது பேசுன நான் பொறுமையா போயிட்டேன். குடியார நாய்களான்னு பேசுனா என்ன பண்ணுவ? சொருட்டி அடிப்பேன். குடியார நாய்களா? மூத்தரத்தை குடிக்கிறான்னு நான் கேட்பேன். யாரை பார்த்து குடியார நாயின்னு சொன்னேன்? யாரை பார்த்து குடிகார பேசுதான் தெரிவித்தேன். ஓ மை காட், ஆண்டவா காசிநாதா கருணாமூர்த்தி, என்ன கொஞ்ச நேரத்துல ஹரிச்சந்திர நாடகம் மாத்திட்டேன். ஒரு ஆம்பளைய பார்த்து குடிகார நாய்களான்னு கேக்குற? அப்படிதான் பொட்ட நாயே, என்னைக்கு குடிகார நாயின்னு பேசினியோ? பொட்ட நாய் மனசு வச்சாதான் ஆண் நாய்க்கு வேலை. அத முத புரிஞ்சுக்காங்க. பொட்ட நாய் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. அதுதான் மனசு வச்சாதான். அதான் நீ என்ன வெங்காயம் மனசு வைக்கிறது? என்ன மாசம்? கார்த்திகை பிறக்க போகுது. கார்த்திகை பிறந்துருச்சா? சித்திரை மாசம், வைகாசி மாசம், ஆனி மாசம், ஆடி மாசம், ஆவணி மாசம் எல்லாம் பாத்திருக்கியா? நாய கார்த்திகை பிறந்துருச்சா? அப்ப பொட்ட நாயை பாத்திருக்கியா? 8ஆம் தேதி என் பிறந்த நாளுப்பா. சரி இருக்கட்ட, அந்த மித்த மாசங்கள்ல பொட்ட நாயை பாரு. ஏன் ரொம்ப தெனாவட்டா தெரியும்? தெனாவட்டா தெரியும். எப்படி? புரட்டாசி மாசம், ஐப்பசி, அந்த கார்த்திகை மாசத்துக்கு முன்னாடி வருது பாரு, வைகாசி மாசம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த பொட்ட நாய் குண்டியை தூக்கிட்டு அவளை தெனாவட்டை சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த கார்த்திகை மாசம், மார்கழி மாசம் மட்டும் பாரு. சரி, பொட்ட நாய் இப்படி உட்காந்தே தான் கிடக்கும். ஏன்? எந்திரிச்சிச்சுன்னு வையே, இருக்கிற நாய் பூரா சோழியை முடிச்சு போடும், ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்கான். அதுல ஒரு ஓல நாய் ஒண்ணு வரும், குளிச்சாமி மாதிரி வரும், மோந்து பார்த்துட்டு வேறும். அது மாதிரி நாய் அப்படித்தான் குடிகார நாயின்னு பேசாத. அவ்வளவுதான் சொல்லி அப்படித்தான் பேசுவேன். நீ எதை வேணாலும் பேசு. இப்ப சோத்த திண்டியா பிய திண்டியான்னு கேட்டல, கோபப்பட்டேனா? இல்ல, கோபப்பட மாட்டேன். விளக்க மாத்தல அடிக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டா மட்டும் எங்க கோபப்படுறீங்க? முத குடிகாரர்களை தப்பா பேசாத. அரசாங்கமே வாழுதுன்னா அந்த குடிகாரர்களை நம்பிதாமா. அரசாங்கத்தை வாழ வச்ச மனுஷன் குடும்பத்தை நினைச்சு பார்த்திருந்தேன்னா அந்த அரசாங்கத்தை வாழ வச்சிருக்கமா. என்னைக்கு அந்த குடும்பம் வந்துச்சு அதுல இருந்து தான் மனுஷன் குடிக்கவே ஆரம்பிச்சா. ஏன் இப்படி சொல்றீங்க? ஒரு ஆம்பளை என்னைக்கு குடிக்க ஆரம்பிக்கிறியா? என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறோமோ அதோட எங்க சந்தோஷம் பூரா போய் தொலைஞ்சிருது. கிரகம் முடிச்சு ஆட்டுது. அந்த கிரகத்தை நாங்க தொலைக்கிறதுக்கு டாஸ்மார்க் கடைக்குதான் போறோம். குடிகாரர்களை தப்பா பேசாத. என் கழுத்து கூட புரியாத இருக்கு. உனக்கெல்லாம் கொச்சக்கார கட்டி தொங்க விட்டுறணும். குடிகார நாய்ங்கிற அப்படிதான் பேசுவேன். பொட்ட நாய குடிகாரர்களை எப்பொழுதுமே தப்பா பேசாதம்மா. கொஞ்சம் நினைச்சு பாரு எங்க நிலைமை என்ன உட்காந்துருக்காங்களே. இவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கெல்லாம் டாஸ்மார்க் கடை எங்க வச்சிருக்காங்க? தக்காளி மூத்திர சென்று சந்து பூந்துல வச்சிருக்காங்க. அந்த வாடையை புடிச்சுக்கிட்டு குடிக்க. உங்களுக்கு எல்லாம் மதுரையில ஏசி பார் திறந்துருக்காங்க விசாந்தி மகால்ல. எங்களுக்கா? அப்புறம் பொம்பளைகளுக்குன்னு தனியா பார் திறந்துருக்காங்கம்மா. இதுல ஆம்பளை எங்களை சொல்லி குடிகார பையன்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. குடிகாரர்களை பேசுறது 1000 பசுமாட்டை கொண்டதுக்கு சமம். என்னங்க அப்படி சொல்லிட்டிய? குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. இந்த மாதிரி எல்லாம் பேசி என்டைய வாங்கி கட்டிட்டு போக கூடாது. என்னது? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, அறியாதவர்கள் வாயில மண்ணுன்னு இருக்காங்க. மூஞ்சில புள்ள விட்டுக்கிட்டு அடிக்க. அதை விட்டு குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணுன்றிய? உனக்கு தெரிஞ்சது அம்முட்டுதான். எப்படி? குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணுங்கிறத நான் நிரூபிச்சு விடுவேன். நிறுவீங்க பாப்போம். குழந்தை பேசக்கூடிய மழலை பேச்சு யாருக்கா தெரியுமா? அழகா இருக்கும். தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. குழந்தைய கொஞ்சம் பொழுது குழந்தை பாடம் வந்திருக்கியா? 1 வயசு குழந்தை அழகா பாடம். எப்படி? நீலா நீலா ஓடிவா நீலாமா ஓடிவா மல்ல மேல ஏறிவா கொஞ்சம் நல்ல குண்டில செய் நல்ல குண்டில செய். ஆமா, நல்ல குண்டில செய், பி குண்டில செய், நல்ல துதி செய் அப்படின்னு சொல்லி குழந்தை பாடும். இந்த குழந்தை பாடக்கூடிய பாட்டு குழந்தை பேசக்கூடிய மழலை பேச்சு யாருக்கா தெரியுமா? புரியாது. தெரியாது. தெரியாது. அதே மாதிரி குடிகாரன் பேசுவான் தெரியுமா? எப்படிங்க? ஒரு ஆப்புக்கு மேல வெறிச்சு நெய் குடிகாரன் பேசுவா. எப்படி? வாய் 7-8 கோணல்ல போ. அப்ப அந்த குடிகாரன் குழந்தை மாதிரி இல்லையா? அடே அப்ப அந்த குழந்தைய அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா கோவப்படக்கூடாது. உன் மடியில படுக்க வச்சு உன் சங்கல ஒரு கட்டிங்க ஊத்தி அவர் வாயில ஊத்தணும். அதை விட்டு நீ தேவையில்லாம குடிகாரனை பத்தி தப்பா பேசணும்னு வையேன், என்ன பண்ணுவீங்க? கொண்ட மசத்தை அத்து விடுவேன். நீங்க எதுக்கு அக்குறீங்க? நானே அவுத்து தரேன். ஒட்டு மசரை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற ஒன்ன கேமுடு துமுறு. ஒட்டு மசரனால வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குதுற. இதுவா உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குது? மித்த எதுவுமே சம்பாரிச்சு கொடுக்கல. இது ஏன் முடியல வரிச்சு போட்டு இருந்தா ஊர்ல காசு கொடுப்பாங்களா? உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. எங்க அதுக்கு சரியா பதில் சொல்றியா? ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார் தெரியுமா? காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு பால் ஊத்துவாங்க. ஐயா பால் அம்மா பால் அப்படின்னு சொல்லி ஊத்துவார் தெரியுமா? இது ஆண்டவன் கொடுத்தது வரமா
இல்ல சாபமா? எங்க பால்ன்றது ஒரு புனிதமானது. சரி. பசுமாடுன்றதே ஒரு தெய்வத்துக்கு சமம். சரி. அந்த பசுமாட்டுல இருந்து பால் வருதுன்னா அது புண்ணியம் தானுங்க. சரி, புண்ணியம். அது சாபமா இல்ல வரமா? அது வரம். ஓஹோ, அது வரமா? கடவுள் கொடுத்த வரம் நம்மளுக்கு. அது இந்த டாஸ்மாக் கடையை சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. எங்க இருக்குன்னு கூட தெரியாது கடை. ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மொச்ச மாதிரி கூட்டம் கூடும் தெரியுமா? ஆமா. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இது கூட கடவுள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அந்த பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சு சாகுங்கடான்னு. அந்த கருக்கருவா எடுங்க, கொண்ட மச்சு தத்து போடுவோங்கிறேன். ஏண்டி வெண்ணமபல எவ்வளவு தைரியமா சாபங்கிற? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள். கடவுள். இந்த கடவுள் நினைச்சாரா இந்த உலகத்தை படைச்சது நம்ம தானே? இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் பூரா நம்ம பிள்ளையே தானே? எப்படி வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்குன்னு பாப்போம் சொல்லி மனித ரூபம் கொண்டு கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு. அந்த கடவுளுக்கு தண்ணி தாகம். ஆமா, அடிக்கிற வெயில்ல சுத்தி முத்தி பார்த்திருக்காரு, தண்ணி கிடைக்கல. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துகிட்டே இருந்திருக்காரு. கடவுள் பாக்குறாரு, எப்பா பால்ல தண்ணி கலக்குறியா, எப்படியும் குடிக்க தண்ணி வச்சிருப்பியான் அப்படின்னு சொல்லி கடவுள் போய் தண்ணி கேட்கிறாரு. எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. சரி. உடனே அந்த வியாபாரி எப்படி காலைல பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி பத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா போயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டான். கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல. என்னடா நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லைட்டாங்களே. ரொம்ப வேதனையோட நடந்து போய்கிட்டே இருந்திருக்காரு. சரி. சரியா 12 மணிக்கு டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணிருக்காங்க. ஓஹோ. கடவுள் கடவாசல்னு தண்ணி கேட்டாரு. எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா, குடிக்க தண்ணி கொடுக்கறான்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. சரி. உடனே அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆளுக பூரா தண்ணி தானே வேணும், ஐயா அவரை உள்ள கூட்டிட்டு போய் ஊத்தி விடுங்கடா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் ஊத்தி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கு பாட்டிலா ஊத்தி இருக்காரு. சரக்கை போட்டு கடவுள் வரம் கொடுத்தானா என்னண்டு, ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், வெக்காலி அவன் கொடுக்கல, இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கேட்டோன்னே பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா உன்னைய தெரியுதாடா வரும் அப்படின்னு சொல்லி இது கடவுள் கொடுத்த வரம். அப்ப தண்ணி போறவங்களை தப்பா பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அவர் காலை தொட்டு கும்பிடு, அப்பயாவது உனக்கு மோச்சம் கிடைக்கட்டும். பெரியவங்க காலில் விழுகிறதுல தப்பு இல்லை, அதுக்கு நீ இந்த விஷயத்துல விழுக சொல்லுவீங்களா? தான் சொல்றேன். அப்பா அம்மா என்ன பண்றீங்க? வியாபாரம் பார்க்க. என்ன வியாபாரம்? இழந்த பழம். என்னப்பா? இழந்த பழம். நீ ஒரு ஆள் தான் உண்மையை சொல்ற. ஆமாங்கய்யா. யாரையும் ஏமாத்த கூடாது, உள்ளத உள்ளபடி சொல்லிடணும். உள்ளத உள்ளபடி சொல்லிடுறேன். நம்ம கூலிச்சாமி சொல்லுவாரு, இழந்த பழம் தண்டி தான் இருக்கும். அவர் என்ன வியாபாரம் பாக்குறப்ப வாழைப்பழம் பூவம்பழம் பாத்தியா, இப்பதான் உண்மையை சொல்லிருக்கு. சோழியை முடிச்சிடுறேன், இந்த சீசன்ல தானே உள்ள இறங்கி. இன்னைக்குதான் போத குரு மாமா மாதிரி உண்மையை சொல்லியிருக்காப்புல, பூவம்பழங்கிற மாதிரி. பூவம்பழம் அப்ப நீங்க வைக்கிறது இழந்த பழம். உங்களது ஆட்டத்தை பாராட்டி திருச்சி புகழ் பவர் ஸ்டார் பழக்கடை பாண்டி காயம். உங்களது ஆட்டத்தை பாராட்டி திருச்சி புகழ் பவர் ஸ்டார் பழக்கடை பாண்டி காயாம்பூ. திருச்சியில பழக்கடை வச்சிருக்காரு போல இருக்கு. ஓ, அன்பு அண்ணன் சார்பாக அன்பளிப்புகளை வாரி வழங்கி அன்பனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா கை தூக்குனே பழக்கடை அண்ணே, வியாபாரம் புழு புழுன்னு போகும். அப்படியே போகும்போது இந்த இழந்த பழத்தையும் கொண்டு போ. அவரு கொடுத்துட்டா நான் என்ன தவிக்கிறது? நீ சும்மா மொட்டட்டின்னு திரி. அது சரி. அவர் பழக்கடை வச்சிருக்காருமா, நல்ல வித்து கொடுக்குறாரு. மலைக்கடை மலை அம்மா அரிச்சு பண்ண நினைக்குமா? பாரு அப்பப்போ வரும் அம்மா அம்மாசைக்கு. இல்ல இல்ல ஏய் டேரு ஏய் ஏய் டாடி லூசும்டா. இரும்ப கொடுத்தா நின்னுக்குறோம். இரும்ப குடுக்கறத குடுக்கற அறிவு இருக்கா முத? மேடை எப்பேற்பட்ட மேடை நார்மத்திலே சொன்னாலையா? இப்போ நான் என்ன ஒண்ணு, மித்த ஊர் வேற நம்ம ஊர் வேற. நாடக கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஊர். எந்த ஊர்லயா தாய்மார்கள் இப்படி உட்காந்து பாத்திருக்கியா? இல்ல இல்ல, உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. உட்காந்துருக்காங்கல்ல, சின்ன பிள்ளைலாம் உட்காந்துருக்காளையா? ஆமா உட்காந்துருக்கல. ஆமா. அப்ப நல்ல விஷயத்தை தான் நம்ம பேசணும். இப்போ நான் என்ன பண்ணேன்? இந்த அசிங்கமா நடிக்கிறது, அசிங்கமா பண்றது இதெல்லாம் மேடையில வச்சுக்க கூடாது. அசிங்கம் பண்ணனா அப்புறம் என்ன மச்சத்துக்கு வாயை பக்கத்துல கொண்டு வர? ஓ, பக்கத்துல வரக்கூடாதா? பெரிய கௌதமி நான் பெரிய கமலஹாசன் வாயிட்டு முத்தம் கொடுப்பாங்களாம். பக்கத்துல வரக்கூடாது அவ்வளவுதானே. வாயை பக்கத்துல கொண்டு வரக்கூடாது. சினிமா அது வேற, இது நாடகம். சரியா? நீ இப்படி பக்கத்துல வரதுனால அங்க பாரு கருப்புசாமி மாமா அப்படியே ஆசைப்பட்டு நிக்கிறாரு பாரு.
பச்சைகளை சேர்த்து பக்கத்துல கொண்டு வராதுன்னா பக்கத்துல கொண்டு வர எரிச்ச முசுரா இருக்கா இல்லையா? பண்ணி சூத்து மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பொட்டி தெரிச்சு போங்க. சட்டி கிழிஞ்சிட முடியாது. சட்டி போடலையா தானே பொம்பளை புள்ள வாயை பக்கத்துல கொண்டு வராதுன்னா அப்புறம் என்ன மசத்துக்கு கொண்டு வர? நீங்க கோவப்படுற அளவுக்கு வாயை பார்க்கும்போது எப்படி தெரியுது? என்னப்பா எங்க என்கிட்ட காமிச்ச மாதிரி அந்த வாயை காட்டு பாப்போம். மக்கள்கிட்ட காட்டு. மக்கள்கிட்டயா? தாய்மார்கள் உட்காந்துருக்கா காட்டுங்க. ஒரு பொசிஷன்ல தங்கப்பாண்டியனை க்ளோஸ் அப் ஆடுனே முன்னாடி ஃப்ரேம்ல போட்டு விடு. போடுமா வாயை காட்டு. அடேங்க அப்பா பொம்பளாச்சியே வரும் போல இருக்கே. எங்க இப்படி விலகுங்க ஒத்துங்க. பாருங்க அழகர் கோயில குரங்கு இப்படித்தான் இருக்கு. அந்த வாயோட அந்த அண்ணன் மண்டையில முத்தம் கூட அப்பயாவது மஜு முளைக்குதான்னு பார்ப்போம். ராமராஜ் மண்டையில ஏக தாட்டி கொடுத்துருக்கேன், வளர மாட்டேங்குது. இந்த வாயை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? எப்படி தெரியுது? பொதுவா இந்த மூளை வந்தவங்களுக்கு மூலம்னா என்ன? குண்டிக்கு முன்னால் அப்படி மலர்ந்து தொங்கும். ஆமா, அப்படி உள்ளவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகுமா? சரி, ஆமா ஆமா, அது உண்மைதான். ட்ரீட்மெண்ட். ஆமா ஆமா. ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வாய் மாதிரிதான் இருக்கும். தங்கப்பாண்டியனை நினைச்சு பார்க்குறாரு. எங்கேயோ பன்னிக்கு மூளை வந்து பார்த்துருக்காரு போல இருக்கு. இப்படிதானே இருக்கேன். பிடிங்க. தனித்தனியா ஊத்துவோம்பா. நாளே ஊத்து. சீரான செண்பகமே 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 சீராணி செண்பகமே செண்பகமே செண்பகமே. இந்த பாட்டை பாடுனா நான் பால் கறக்க போகணும். சீரானே செண்பகமே செண்பகமே செண்பகமே. ஒப்பிடலாமா மாட்டிக்கிட்டா ராமடிராமா வண்டி ஒப்பிடலாமா மாட்டிக்கிட்டா ராமடிராமா காத்தடிக்க பம்பு ஒண்ணு நான் தரவா நல்ல வண்டி அழகா எழுதி கொடுத்துருக்காரு. உங்கள் ஆட்டத்தை பாராட்டி உங்கள் ரசிகன் அன்பு ஓத்தான் ஓ அத்தான் அத்தான் இபி முருகன். இதுக்கு தான் இங்கேயே உட்காந்து கிடக்குறியா நீயே? நீ தானே முருகங்கிறது? இபி முருகன் தானே? சரியா சொன்னா தெரியும். அந்த பிள்ளை லேசா பாவாடை தூக்கும் போதேன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அதென்ன ஓ அத்தான் உன்னோட அத்தான்னு எழுத வந்திருக்காரு. சொல்லுக்குள் சூச்சக வைக்கிறாரா? என்னண்டு ஒட்டட்டின் அத்தான் அப்படின்னா அது வேற. ஓ அத்தான். ஏய் ஒரு நாளைக்காவது இப்படி பண்ண. இபி முருகன் அவர்கள் ரூபாய் 50 காசு கொடுத்தது எவரோ கடைசியில் நீ மாட்டிக்கிட்டு முடிக்கிற. அக்கா நாடம் பார்க்க வந்திருக்கா? அக்கா நாடம் பார்க்க வந்திருக்கா? காலையில் உனக்கு பழைய கஞ்சி தான். காட்டுக்கு நான் போனேன் குரங்கு கரு புடுங்குது. கணேசா குரங்கு கரு புடுங்குது. ஆட்டுக்கு காட்டுக்கு நான் போனேன்
நல்லா பெரிய நாடகம். ஆமா, அடுத்து அங்க லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் சிக்க போதா ஓடிடு பேசாம உன் பேர் தான் அங்கே எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. நாடகம் கட்டபொம்மன் நாடகம், பெரிய பெரிய ஜாம்பவன்கள் இருக்காங்க. ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. சரி, வருத்தம்லாம் எனக்கு இருக்காது. நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேரம் முகம் பார்த்து கேட்டுருவேன், மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். புரியலானே கொடுக்கலாம். காசு எடுத்துட்டு வரலையா, இந்த காதுல கிடக்கிறது கழுத்துல கிடக்கிறத கூட காலில் கிடக்கிற செருப்பு கல்வி கொடுங்க, டோக்கன் போட்டு போலச்சு. கரெக்டாக ஊருக்காரவங்க தான் அன்பளிப்பு கொடுக்கணும்ன்றது இல்லை. அப்புறம் வேறு யார் கொடுக்கணும்? வந்திருக்க காவல்துறையாவும் கொடுக்கலாம். இல்ல நீ எப்படியோ உள்ள தூக்கி போட்டு எங்களை ஊமை குத்த வாங்க போல இருக்கு. காசு எடுத்துட்டு வரலையா, உங்க வாக்கி டாக்கிய கொடுத்துட்டு போயிருங்க. செருப்படி வாங்குறது உறுதி. நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணுங்க பாப்போம். நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ்னா எப்படி இருக்கும்? லவ்னா எப்படி இருக்கும்? ஏய், காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி இருக்கும்? காதல்னா எப்படி இருக்கும்? எல்லாரும் சொல்லுவாங்களே, அது சும்மா சும்மாவா? அதெல்லாம் இல்லங்க. அப்புறம் இதே எந்த காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்கு? அப்படி காட்டுறது அதெல்லாம் இல்ல. இப்ப மைக்குன்னா நீளமா இருக்கும், உருளைக்கிழங்குனா உருண்டையா இருக்கும். ஏய், நீ சொல்ற வித வேற மாதிரில தெரியுது. மைக்குன்னா நீளமா தானே இருக்கு, அப்புறம் என்ன உருளைக்கிழங்கு உருண்டையா? இப்ப சப்பாத்தின்னா சப்பட்டையா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் சொல்லவா? அடையாளம் சொல்ல வாச்சாரே, அடையாளம் சொல்ல. 4:30 அது நாளைக்கு வள்ளி திருமணத்துல போய் பார்ப்போம். நீ தானே அடையாளம் சொல்ல சொன்ன. என்னத்த சொல்ற? காதல் எப்படி இருக்கும் உனக்கு சொல்றேன். காதல் எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி முருகனே கேட்டுக்கோ எப்படி இருக்கும்னு. ஆமாவோட சைஸ்ல இருக்கும். ஆமா வடையா? பொசு பொசுன்னு இருக்கும். காதலிக்கும் போது காதல் முடிஞ்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உளுந்தவோட சைஸுக்கு வந்துடும். ஓட்டை யார் போடுவா? நாங்களே போடுவோம். இப்ப வடன்னு எனக்கு ஒரு நினைப்பு வருது. என்ன நினைப்பு? பொதுவாக நாடகம் முடிஞ்சு கிளம்பி நாங்கள் காலையில வீட்டுக்கு போகும்போது உடலை பசிக்கும். ஆமா, அப்ப நம்ம கருப்புசாமி மாமா என்ன பசிக்குது எனக்கும். கமுதி பக்கம் எங்கேயாவது ஒரு டீ கடை, பெரிய டீ கடையை பார்த்து வடை டீ எல்லாம் வாங்கி கொடுத்து தான் சாப்பிட வச்சு அனுப்புவார். இது நம்ம கமுதி பக்கத்துக்கிட்ட வந்ததுனால இதே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போவோம். கட்டுமாவடி அறந்தாங்க புதுக்கோட்டை பக்கம், தஞ்சாவூர் பக்கம்னா நாடத்துக்கு போனோம்னா காலையில வரும்பொழுது டிஃபன் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு தான் கூட்டிட்டு வருவாங்க. நல்ல மனசுங்க ராமதாஸ் மாமா நாடகம். ஆமா, அவருக்கு நல்ல மனசு. கட்டுமாவடி பக்கம் நாடகத்தை முடிச்சு விட்டு வரும்பொழுது தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அறந்தாங்கி தாண்டோன்னே தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் கலைஞர்கள் பூரா இறங்கி சாப்பிடுவோம். சரி, இது நடந்த உண்மையான சம்பவம். இப்ப அதவே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நான் பொதுவா பசி தாங்க மாட்டேன். ஆமா, அதனால காலையில என்ன பண்றது, எங்கேயாவது இறங்கி போய் சாப்பாடு லைட்டா ஏதாவது டிஃபன் பண்ணிக்குவேன். எப்பயுமே உடம்பு நல்லா பாத்துக்கணுமா இல்லையா? கலைஞர்கள் பூரா சாப்பிட எல்லாரும் போயிட்டாங்க. சரி, வண்டியில லேசா அசந்துட்டேன். முழிச்சு பார்த்தேன், வண்டியில ஒரு வயபுலையும் காணா. ஏன் சாப்பிட போயிட்டாளா? எல்லாரும் போயிட்டாங்க. சரி சரி, நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். சரி, அந்த ஹோட்டல் பேர் என்ன? தங்க பாண்டியனே, க்ளோஸ் அப் பண்ணுனே. ஹோட்டல் பேர் என்னம்மா? நான் எனக்கு பயம்லாம் இல்ல, சும்மா சொல்லு. ஹோட்டல் பேரு சக்தி ஹோட்டல். என்னைக்கு குருண மருந்து வச்சு கொள்ள போறேன். சப்ளையர் பேர் வந்து சரவணகுமார். என்னைக்கு அவன் காதுக்கு போதும். அவன் பேரை பேட்டுக்கு நல்லா சொல்லிருவிய. உண்மையா பேர் சரவணகுமார் தான். சரவணகுமார் தான். ஹோட்டலுக்குள்ள போயாச்சு. சரி, 2 ஆமை வடை ஆர்டர் பண்ணேன். சரி, சப்ளையர் கொண்டு வந்து வச்சாரு. வடையை பிச்சு பார்க்குற உள்ள மசுரா இருக்கு. ஏங்க, தன்னை மறந்து விழுகும் போது அதை எடுத்து போட்டு தின்ன வேண்டியதானே? 1 2 இருந்தா கூட எடுத்து போட்டு தின்னலாம். இப்படி கொத்தா இருக்கும்போது எப்படி எடுத்து போட்டு தின்ன முடியும்? கொத்தா எரிச்ச மயிர் வருமா வராதா? கொத்தா எதுல இருந்து விழுந்துச்சு? அதுதான் சந்தேகம். சப்ளையர் கூப்பிட்டேங்க, ஆப்பா வேண்டா ஆமை உடைக்கு தாண்டா நான் காசு கொடுத்தேன், வேண்டா மசூர் உடைக்கான நான் காசு கொடுத்தேன், வேண்டா ஆமை உடைய சொன்னா மசூர் உடைய கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. யாரா ஹோட்டல் முதலாளி? கூப்பிடாரு. வர சொல்ல அப்படின்னு இல்ல. உடனே சப்ளையர், சார் கோப்பிடாதீங்க, வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான். இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்காரு, நீங்க உள்ள போய் கேளுங்கட்டாரு. நியாயமான கேள்வி. நியாயம் தானே? வடையை எடுத்துட்டு கோம உள்ள போய் பாக்குற பெரிய வைத்தறிச்சமா. அந்த வடை போடுறாருல மாஸ்டர், அவருக்கு இந்த ஒத்தகை கிடையாது. ஆனா ஒத்தகை இல்லைனாலுமே அந்த மனுஷன் உழைச்சி சாப்பிடுறான் பாரு. எப்படிங்க அந்த ஒத்தகையை வச்சு வடை போட்டாப்ல? அழகா போட்டாருமா. எப்படி? மாவு எடுக்க, சத்து நடிக்க, எண்ணெய் சட்டிக்குள்ள போட, மாவு எடுக்க, சத்து நடிக்க, எண்ணெய் சட்டிக்குள்ள போட. ஆமை வடையை இப்படித்தான் போட்டிருக்காரு. அவர் போட்ட வடை என்ன வடை? ஆமை வடை. ஆமை வடை எடுத்து எதுல அடிச்சாரு? அக்குள்ள. உளுந்த வடையில ஓட்டை எப்படி போட்டார்? எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். நாடகக்காரங்க பூரா என்னை திட்டுறாங்க. மதுரை போகணுமா? நீங்க கூட எல்லாரும் வண்டியில போங்க, நான் பஸ்ல வரேன்ட்டேன். ஓ, இதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேமா. சரி, எவ்வளவு அழகா உளுந்த வடை போட்டார் தெரியுமா? எப்படிங்கயா? மாவு சட்டியை இழுத்துக்கிட்டாரு. ஆமை வடை போடும் பொழுது வேட்டி முழங்காலுக்கு கீழே இருந்துச்சு. ஓஹோ, அந்த உளுந்த வடை போடும்போது மட்டும் இங்க இருக்கிற வேட்டி அப்படி ஒத்த கையில அப்படி தூக்கிட்டு இப்படி பல்ட்ட கடிச்சுக்கிட்டாரு.
மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட, மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட. உளுந்த வடையை இப்படி தான் போட்டிருக்காங்க. அப்ப பச்சி எப்படி எப்படிங்க? யாராவது வடை போகிற மாஸ்டர் இருந்தால் என்னை துரத்துக்கிட்டு அடிக்க. என்ன பிளான் பண்ணுறேன்? லெட்ரு வருதா? ஓடிது சொல்லிட்டேன். உனக்கு தான் அங்கே எழுதிக்கிட்டு இருக்கு, தப்பிச்சுக்கோ சொல்லிட்டேன். உங்களை எப்படி தெரியுமா காதல் பண்ணுறேன்? பண்ணுங்கப்பா. பண்ணுறேன். அது அது என்ன ஒரு விஷயம்னா, காசு கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை, அந்த பணிக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லி தான் கொடுக்க சொல்றாங்க. இருமா, இது யாருக்கு? அந்த பிள்ளைக்கு. எப்ப அந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு நான் தான் சொல்லணுமா? இது எப்படி தெரியுமா தெரியுது? தரகர் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. ஏங்க அதை படிக்கங்க, நல்லா இருக்கு. என்றென்றும் உங்கள் நினைவில் பேர் மாறிடுச்சு, நீ தப்பிச்சுக்கிட்ட. என்றென்றும் உங்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓ அத்தான் பெரியசாமி தேவரா. யார்ப்பா அது? நான் பொறுப்புலன்னு பாயாசம் கொடுக்கும்போது எதுவும் வவுத்தால மாத்திரை கலந்து கொடுத்துறாத. கொடுத்தாக கொடுத்துட்டேன். 50 ரூபாங்கம்மா, 50 ரூபாங்க குடி. ஏய் 50 ரூபா மீதி காய்ச்சங்கடி, 10 ரூபாங்கடி. ஏங்க இதை தானங்க அப்போ கொடுத்தியே எங்க கையில்? 10 ரூபா காயின் இருந்துச்சே, வேண்டி பிச்சைக்கார முட்டை கொடுக்கலையா? கொடுத்தது 50 ரூபா, 40 ரூபா இருக்குன்னு 10 ரூபாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, மீதி 50 ரூபா வரணும்னு கேட்டிருக்காங்க. நல்லா வருவீங்கப்பா. அவங்களுக்கு கரெக்டா இருக்கணுமா இல்லையா? எப்படியும் அடுத்த லெட்டர் வரும். இங்க அதையும் மொத்த காசு என்கிட்ட தான். படிக்கிறது நான், கொடுக்கறது உனக்காக்கம். எவ்வளவு? உங்க பெரியசாமி அவர்கிட்ட போய் கேளு. சார் கொடுங்க சார், அவர்கிட்ட போய் கேளு. எனக்கு அன்பா கொடுத்தாதால நீங்க வச்சுக்கிற கூடாது. ஆமா, எங்க அந்த 10 ரூபா காய்? 10 ரூபா காசு கூடி காலையில் இங்கே 40 ரூபா வந்துருச்சு. அடுத்து யார் பேர் வரப்போதோ? 100 ரூபா தான் வந்துருச்சுன்னு வை. 140 ரூபா சரியா வந்துருச்சு. அப்போ உங்களை நான் லவ் பண்ணவா? பண்ணுங்க பாப்பா. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, பொத்தி வச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, பொத்தி வச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானது மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, மாலையிட்ட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நீருக்கு சொல்லி எடுப்பு. இது சாயங்காலமா மடி சாயும் நேரமா, வெள்ளப்பூச்சோடு கொள்ளப்பாய் போடு, படவாட காத்து சூடு ஏத்துது. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு. யார் யார் வீட்டுக்கு போறாங்களோ ஒருத்தாரியா போகும். அத்துக்குள்ள நேத்து, அத்துக்குள்ள நேத்து பொண்ண நினைச்சே வெப்பநிலம் போக மஞ்ச குளிச்சே கொஞ்சம் மறைஞ்சு பார்த்தவா, இளமுழுக தேக்கவா அது கூடாது. யார் பேர் உருளுதோ தெரியல. இது தாங்காது சின்ன காமராணி பூவை தாங்குது. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு. அடுத்து யார் பேரப்பா எழுதுறிய? ஒன்று கவிஞர் வாலி, ஒன்று கவிஞர் கண்ணதாசே, ஒருத்தர் பட்டுக்கோட்டை. மொத்தத்துக்கு என்னைய கொலகேசில் உள்ள அனுப்ப போற. இருந்தாலும் எப்படி இருக்குன்னா, ஹலோ இருந்தாலும் எப்படி இருக்குன்னா, கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, வலிக்க சொல்லி தூண்டுதே
எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நான். மனசு தடுமாறும் அது நினைச்சா நிறமாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடப்போடும். நித்தோ நித்தோ நினைப்பு நெஞ்சு குழி பாயும். மடிருந்து பாதருந்து வண்டியுக்கு நின்று வருது. புத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லி போட்டா வம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல. இன்பம் துன்பம் யாராலே கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மாறி. எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே. பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது. உனக்கோ புரியாது இத உலகம் அறியாது. பாதையில பூவளைச்சு பார்த்தவங்க யாரு? அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு. காண வரும் வேளையில காத்திருப்பேன் பொன்மையில. தேடி வரும் உண்மையில தேடி சொல்லி கண்ணாலே. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மாறி. எடுக்கவா எடுக்கவா. முருகலிங்கனே பறிக்க சொல்லி தோன்றுது பகல மல்லி தோட்டம். தெரிந்த விடவில்லையே நெஞ்சுக்குள்ள தோச்சம். ஒளியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. எடுக்கவா கொடுக்கவா கொடுக்கிறேன் நான். எழுதி கொடுத்தது அவங்க தான். எதுக்கு என்ன கம்பெடுத்துட்டு அடிக்க வர? உனக்கு தான் எங்க வந்திருக்க. படிங்க கேட்போம். பொன்னாடை போடுவது போல் வருகை தந்து உங்கள் சைட்டை அடிக்க வரீங்களா? உங்களை சைட் அடிக்க வருகிறார். ஆமாம், அத்தான் முருகலிங்கம் அவர்கள். பாவம், இனிமேல் அவர் மேடைக்கு வருவார்? வரவே மாட்டார். அவர்கள் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.